ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம். ஸோ நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரில் ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்திட்டு நான் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போடணுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அடித்து சேர்த்துனா இஞ்சி பூண்டு போடுறேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு போட்டு அதை வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா மூடி வச்சிடறேன். லைட்டாக கசஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போடுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அதை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கும்போது தக்காளியில் நல்லா கசங்கி வருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசி வந்து நான் வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த ரேஷியோவில் தான் நான் போட்டிருக்கேங்க. ஸோ அதை ஊற வச்சதை எடுத்து நம்ம அதில் போட்டுட்டு தண்ணி வந்து நான் 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பருப்புக்கும் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். வச்ச ஒரு 2 விசில் எடுத்துவிட்டால் அழகாக உங்களுக்கு அரிசி பருப்பு சாதம் உங்களுக்கு ரெடி ஆயிருங்க.